மாதவிடாய் காலத்து வலியை நோய் போல பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளதா? மாதவிடாய் வலி அப்படிங்கிறது ரொம்ப எளிய, பொறுக்கக்கூடிய அளவில், இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு சற்று ஓய்வெடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறது தான் மாதவிடாயினுடைய அந்த சமயத்தில் உணரக்கூடிய ஒரு வலி என இருக்கலாம். அது தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவில், சுருண்டு படுக்க வைக்கக்கூடிய அளவில், பள்ளிக்கோ கல்லூரிக்கோ பணிகளுக்கோ போக முடியாத அளவுக்கு வருது அப்படின்னா அது கண்டிப்பாக தீர்க்கணும். அதை சரி செய்யணும். இந்த மாதவிடாய்க்கான வலி கொஞ்சம் தீவிரமடைவதற்கான காரணம் பல இருக்கு. சாதாரண ஒரு அடிப்படை எதிர்பார்த்தல் இல்லை, அடிப்படையான உடல் எடை சரியாக இல்லை, சத்து இல்லை, அடிப்படை ஆரோக்கியம் இல்லை, அப்பவும் வலிக்கும். இல்லை அதை தாண்டி கருப்பை சார்ந்த சில நோய்களில், கருப்பைக்கு உள்சுவர் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க. அந்த எண்டோமெட்ரியம் நல்ல சீராக சரியாக இருந்தால் தான் அதனோட ஷெட்டிங்கை தான் மென்ஸ்ட்ரேஷன் நம்ம சொல்கிறோம். அது சரியான அளவில் இல்லாமல் அது ரொம்ப குறைந்து இருந்தாலோ, தைராய்டு போன்ற நோய் நிலைகளில் மிக குறைவாக எண்டோமெட்ரியம் இருக்கும்போது ஒரு நாள் 2 நாள் தான் லேசாக மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும். ஆனால் கடுமையான வலி இருக்கக்கூடிய தன்மை இருக்கலாம். அப்போ மூல காரணம் தைராய்டை சரி பண்ணணும், அதனோட இருக்கலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பையின் உள்சுவர் ரொம்ப அதிக அளவில் தடிச்சிருக்கும். ரொம்ப கருப்பைக்கு உள்சுவரில் மட்டும் இல்லாம சினைப்பைக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடியத எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு நவீன மருத்துவம் சொல்லும். அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ஒட்டி அந்த சினைப்பையில முட்டைகள்ல சினைப்பை நீர்க்கட்டிகள் உருவாகும். அதை நார்மலா சினைப்பையில வரக்கூடிய கட்டியை நார்மல் நீர்க்கட்டின்னு சொல்லுவோம். ஆனா இந்த மாதவிடாய் தீவிர வலியும் சினைப்பையில கட்டியும் இருக்கு அப்படின்னா அதை ஒரு ஹெமராஜிக் சாக்லேட் சிஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ்ட்னு நவீன பெண் மருத்துவர்கள் அவங்க சொல்லுவாங்க. சித்த மருத்துவம் அதை இந்த சூதக வலிய ஒரு சூதக வலி, சூதக வாயு, சூதக தடை அப்படின்னு பல வார்த்தைகள்ல விவரிக்கிறாங்க. அப்போ மாதவிடாய் வலி தீவிரமாக இருக்கிறது குறையவில்லை அப்படின்னா நம்ம அது என்ன காரணத்தினால் அந்த வலி தீவிரமா இருக்கு, அது வெறுமனா எண்டோமெட்ரியம் ஹெல்த் நல்லா இல்ல, யூட்ரஸ் ஹெல்த் நல்லா இல்லைன்னா அது எளிதான உணவு உலைகளே சரியாகலாம். நாங்க என்ன சொல்லுவோம்னா, முதல் விஷயம் மாதவிடாய் காலத்துல அந்த ஒரு 1ஆவதுல ஒரு 4 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம்னா அந்த மாதவிடாய் சமயம் எள்ளு சாப்பிடுங்க. எள்ளு பொடி, எள்ளுல உருண்டை, எள்ளு கடலை மிட்டாய் மாதிரி எள்ளு மிட்டாய் அப்படி சாப்பிடலாம். அந்த மாதவிடாய் முடிந்து 4வது 5வது நாள்ல இருந்து 15வது நாள் வரை அந்த காலம் கரு முட்டை வளரக்கூடிய காலம். அந்த ஓம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வரக்கூடிய காலம். 14வது நாள் அந்த கருமுட்டை முழுமையா உருவாகி அதுக்கப்புறம் அது வெடித்து அந்த கரு சினைப்பை குழல் வழியா கருத்தரிப்பதற்கு யூட்ரஸ் நோக்கி வரும். அந்த முதல் 5ல இருந்து 14வது நாள் வரைக்கும் அந்த கரு முட்டையை வளர்ப்பதற்கு உளுந்து நல்லா எடுத்துக்கொள்ளணும். 14வது நாள்ல இருந்து 28வது அடுத்த பீரியட் வரக்கூடிய நாள் அது வரைக்கும் அந்த கருப்பையினுடைய உள்சுவர் ஒருவேளை கருத்தரிக்கல, சிறு பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள், கருத்தரிக்க வேணாங்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஷெட்டிங் ஆகிறதுக்காக கருப்பையின் உள்சுவரை வலுவாக்கக்கூடிய பீரியட். அந்த பீரியட்ல வெந்தயம் நல்லா எடுத்துக்கொள்ளணும். ஸோ எள்ளு உளுந்து வெந்தயம், எள்ளு உளுந்து வெந்தயம் அப்படிங்கிற அந்த சுழற்சியில உணவு எடுத்தோம்னா சரியா இந்த மாதிரி எளிய வலிகள் தீரும். அதை தாண்டி ஒருவேளை அதிக எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, இதே எண்டோமெட்ரியம் கருப்பைக்கு வெளியவும் வந்துடும். சில பேர் அவங்களுக்கு அடினோமயோசிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடினோமைட்டிக் இருந்தாலும் தீவிர வலி இருக்கும். ஒவ்வொரு முறை மாதவிடாய் சமயம் அந்த கருப்பை லேசா சுருங்கும் போது மொத்தத்தையும் இழுத்து பிடிக்கிறப்ப வயிறு கடும் வலி வரும். அந்த மாதிரி சமயங்கள்ல உரிய சிகிச்சையை உங்களோட மருத்துவரை, நீங்க போய் ஒரு மகளிர் மருத்துவரையோ இல்ல ஒரு சித்த மருத்துவரையோ அணுகி என்னுடைய சிக்கல் இப்படியாக இருக்கிறதுன்னு விளக்கி சொன்னா அதற்கேற்ற சரியான சிகிச்சை. இப்ப சித்த மருத்துவத்துல அப்படின்னா நாங்க அதற்கென சில மெழுகுகள் இருக்கு. அந்த மெழுகுகளை கொடுத்து அந்த வலியை குறைப்பதற்கான வைத்தியம் பண்ணுவோம். மாதவிடாய் வலி வராமல் தடுப்பதற்கு சரியான உணவும் பழக்க வழக்கம் வச்சுக்கொள்ளணும். ஒருவேளை தீவிரம் அடையுதுன்னா என்ன காரணத்தினால் வந்திருக்குன்னு பார்த்து எளிய சிகிச்சை செய்தால் முழுமையா அந்த வலியிலிருந்து விடுபடலாம்.